மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் அரசூர் தென்றல் நகர் பகுதியில் அமைந்துள்ள கிட்ஸி மழலையர் பள்ளியை அமைச்சர் நமசிவாயம் திறந்து வைத்தார். மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் புதிய பால் குளிரூட்டும் நிலையத்தை ரவிக்குமார் எம்எல்ஏ திறந்து வைத்தார். ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில வாலிபர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த சுமார் 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் அரசூர் தென்றல் நகர் பகுதியில் அமைந்துள்ள கிட்ஸி மழலையர் பள்ளியை அமைச்சர் நமசிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அரசூர் தென்றல் நகர் பகுதியில் அமைந்துள்ள கிட்ஸி மழலையர் பள்ளியின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமசிவாயம் தலைமை தாங்க சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், தொழிலதிபர் முகமது யூனஸ், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் உட்பட ஏராளமான பொதுமக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர் சிவகுமார், டாக்டர் மனோகரி சிவகுமார் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மேலும் மழலையர் பள்ளியில் ஏராளமான விளையாட்டு உபகரணங்கள், அறிவு சார்ந்த கல்வியில் போதிக்கக்கூடிய வகுப்பறைகள் என குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் தரமான கல்விக்கும் ஏற்றும் வகையில் பள்ளி அமைக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பள்ளி நிர்வாகிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் புதிய பால் குளிரூட்டும் நிலையத்தை ரவிக்குமார் எம்எல்ஏ திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் கூட்டுறவு பால் சங்கத்தின் மூலம் அமைக்கப்பட்ட புதிய பால் குளிரூட்டும் நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் பால் உற்பத்தி மற்றும் அதன் தரத்தை மேம்படுத்திடும் வகையில் பான்லைன் நிறுவனம் செயல்படுத்தி வரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பால் குளிரூட்டும் நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த மையத்தின் மூலமாக ஆனந்தபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் பால் தர பரிசோதனை செய்யப்பட்டு குளிர்விக்கப்பட்டு பின்னர் குருமாம்பேட்டில் உள்ள பான்லே பிரதான பால் பண்ணைக்கு அனுப்பி வைக்கப்படும். இதன் மூலம் உள்ளூர் பால் உற்பத்தியாளர்கள் நேரடியாக பயனடைவதுடன் பாலின் தரம் மற்றும் பாதுகாப்பும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில வாலிபர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த சுமார் 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாபிதாஸ் மற்றும் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஃபன்ராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் பாபிதாஸ் ஒடிசாவிலிருந்து ரயில் மூலமாக கஞ்சா வாங்கி வந்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்து வந்ததும் ஸ்ரீஃபன்ராஜுக்கு கஞ்சா வழங்க வந்ததும் போலீஸ் விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனை அடுத்து அவர்களிடம் இருந்த 4 கிலோ உயர்தர கஞ்சா மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் வில்லுப்பாட்டு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோர்க்காட்டில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் இன்று போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காலை 10 மணி அளவில் ஊரின் மையப்பகுதியான எல்லையம்மன் கோவில் அருகே வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி, தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு காமேஸ்வரன் தலைமை தாங்கி பொதுமக்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார். பள்ளியின் துணை முதல்வர் முரளி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிக்கான கருத்தாக்கத்தை உருவாக்கி நிகழ்ச்சியை வழி நடத்தினார். தமிழ் ஆசிரியைகள் இணைந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் சமூக மற்றும் உடல்நல பாதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாணவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்ததுடன் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதன் அவசியத்தை உணர்ந்தனர். இதன் நிறைவில் பொறுப்பாசிரியர் எழில்மாறன் நன்றியுரையாற்ற தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவன திட்ட இயக்குநரை பதவி நீக்கம் செய்திட வலியுறுத்தி தலித் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் டாக்டர் அருள் விசாகனை பதவி நீக்கம் செய்திட வலியுறுத்தி புதுச்சேரி மாநில
தலித் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் சமூக நல அமைப்புகள் சார்பில் மிஷன் வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திட்ட இயக்குநர் மீது நிர்வாக சீர்கேடு, சாதிய பாகுபாடு, பெண் அதிகாரிகளுக்கு துன்புறுத்தல், மருந்து கொள்முதல் முறைகேடு உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது செயல்பாடுகளால் நிறுவனத்தின் பணிகள் பாதிக்கப்பட்டு மத்திய அரசு நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று போராட்டக்காரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உடனடியாக விசாரணை நடத்தி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து பதவியிலிருந்து நீக்கம் செய்திட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மொஹரம் பண்டிகை விடுமுறையை ஒட்டி நாளை ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு செயல்படாது என்று புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் பொது விடுமுறை நாளான மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு ஜூன் 26 ஜிப்மர் மருத்துவமனையின் அனைத்து புறநோயாளிகள் பிரிவுகளும் மூடப்பட்டிருக்கும் என்றும், எனவே அன்றைய தினம் புறநோயாளிகள் பிரிவு சேவையை பயன்படுத்த திட்டமிட்டுள்ள நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், அதேவேளை அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் வழக்கம் போல் எந்தவித தடையும் இன்றி செயல்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் எதிர்வரும் 28ஆம் தேதி திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளதாக விழாக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் வருகின்ற 28ஆம் தேதி திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளின் திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கல்யாண உற்சவ திட்டமும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்டும் இணைந்து நடத்துகின்றன. இதுகுறித்து சேவா டிரஸ்ட் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் கூறுகையில், திருக்கல்யாண உற்சவத்திற்காக திருமலையிலிருந்து உற்சவர் சிலைகள் 27ஆம் தேதி இரவு புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட உள்ளது என்றும், பின்னர் அவை லாஸ்பேட்டையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் பக்தர்கள் தரிசனத்திற்காக தங்க வைக்கப்படும் என்றும், தொடர்ந்து வருகின்ற 28ஆம் தேதி ஹெலிபேடு மைதானத்தில் நடைபெறும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், இந்த நிகழ்வில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீனிவாச பெருமாளின் அருளை பெறுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் உற்சவத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானம் வரை சிறப்பு பேருந்து சேவைகள் இயக்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது செல்வகணபதி MP உட்பட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வில்லியனூரில் சேஷ வாகனத்தில் வீதி உலா வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திரளான பக்தர்கள் தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய தேவஸ்தானத்தில் 22ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றதைத் தொடர்ந்து தினந்தோறும் காலை மற்றும் இரவு வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 4ஆம் நாள் உற்சவத்தை ஒட்டி நேற்று இரவு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உபயதாரர்களான ரெட்டியார் சமூகத்தினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாடவீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலாவின் போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக 25ஆம் தேதி கருட சேவை, 27ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் 29ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரமோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மீனவர்களுக்கான 5 மாத முதியோர் ஓய்வூதியத்தை 14 கோடி ரூபாயை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்த மீன்வளத்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மீனவர் நலத்துறை மூலமாக மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்தல் நிர்வாக காரணங்களால் ஓய்வூதியம் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வழங்கப்படவில்லை. அந்த வகையில் 5 மாத ஓய்வூதியம் நிலுவையில் உள்ளது. இதுகுறித்து அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து மீனவர்கள் முறையிட்டனர். அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மீனவர்கள் மத்தியில் உறுதியளித்தார். இதனை அடுத்து மீன்வளத்துறை சார்பு செயலர் மாலதி வெளியிட்டுள்ள உத்தரவில் 5 மாத ஓய்வூதிய தொகை வழங்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 9702 மீனவ பயனாளிகளுக்கு 13.75 கோடி வழங்க அவர் ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும், அதன்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கருவூல அதிகாரிகளால் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் 5 மாத ஓய்வூதியம் செலுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய மாணவ சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வில் தொடர்ந்து எழும் குளறுபடிகள், வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் மற்றும் மாணவர்கள் மீதான மன அழுத்தம் காரணமாக தேசிய தேர்வு முகமையை உடனடியாக கலைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய மாணவ சங்கம் சார்பில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்பட்டது. நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட மாணவர்கள் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வால் மாணவர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் இதற்கு மத்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்திட வேண்டும், புதிய மொழிக் கொள்கையில் புதுச்சேரிக்கு விலக்கு அளிக்க வேண்டும், இந்தி திணிப்பை கைவிட்டு பிரெஞ்சு மொழி கற்பித்தலை தொடர்ந்து உறுதி செய்திட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் மாநில செயலாளர் பிரவீன்குமார், துணைத் தலைவர் அகிலா உட்பட நிர்வாகிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் புகாருக்கு உடனடி தீர்வு, தேவகி நகரில் பாதாள சாக்கடை அடைப்பு அகற்றும். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட தேவகி நகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்டிருந்த அடைப்பு பல நாட்களாக சரி செய்யப்படாமல் இருந்ததாக அப்பகுதி மக்கள் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்த எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் விரைந்து நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு அடைப்பு ஏற்பட்ட பகுதியை கண்டறிந்து பாதாள சாக்கடையை சுத்தம் செய்தனர். மேலும் பாதுகாப்பு கருதி புதிய மூடியும் அமைக்கப்பட்டது. மக்களின் புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் உளவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சர்வதேச யோகா தினம் மற்றும் தந்தையர் தினம் ஆகிய இரு முக்கிய விழாக்கள் கொண்டாடப்பட்டது. இவ்விழாக்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமையேற்று சிறப்பான முறையில் செய்திருந்தார். இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருளான ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதை ஒட்டி நிகழ்ச்சிகள் துவங்கியது. முதல்வரின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் அதிகாலையிலேயே பள்ளி வளாகத்தில் ஒன்று கூடி யோகா நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற யோகாசன பயிற்சியில் மாணவர்கள் பல்வேறு ஆசனங்களை நேர்த்தியாக செய்து காட்டினர். யோகா நிகழ்வுகள் ட்ரோன் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. ஆசிரியர்கள் மற்றும் யோகா பயிற்சியாளர்கள் மாணவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சி மாணவர்களிடையே உடல்நலம், மனநலம் மற்றும் யோகாவின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. யோகா நிகழ்வை தொடர்ந்து தந்தையர் தின விழா உணர்வுபூர்வமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பெற்றோர்கள், குறிப்பாக தந்தையர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பெற்றோர்கள் தங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். மேலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து பங்கேற்கும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. விழாவின் நிறைவாக நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த பெற்றோர்களுக்கு பள்ளி சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் முனைவர் சுதா அவர்கள் பரிசுகளை வழங்கி பெற்றோர்களை கௌரவித்தார். ஒரே நாளில் நடந்த சர்வதேச யோகா தினம் மற்றும் தந்தையர் தின விழாக்கள் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகரில் உள்ள பொறா குளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகரில் உள்ள பொறா குளத்தை தூர்வாரி அழகுபடுத்திட வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தலைமை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் ராஜ்குமார் ஆகியோர் உடன் சென்றனர். குளத்தை தூர்வாறுதல், சுற்றுப்புறத்தை அழகுபடுத்துதல், பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள 4 புறமும் நடைபாதை அமைத்தல், திருவிழா காலங்களில் தெப்ப உற்சவம் நடத்த வசதி ஏற்படுத்துதல் மற்றும் மண்டபம் அமைத்தல் உட்பட பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அன்பழகன் எம்எல்ஏ அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் அரசு தென்றல் நகர் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்தி மழலையர் பள்ளியை அமைச்சர் நமசிவாயம் திறந்து வைத்தார். மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் புதிய பால் குளிரூட்டும் நிலையத்தை ரவிக்குமார் எம்எல்ஏ திறந்து வைத்தார். ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில வாலிபர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த சுமார் 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.